கடிச்ச மீன் இதுதான் கடிச்சேன். தக்காளி மாங்காய் நல்லா தேய்ச்சிக்கணும். இந்த மீனில் நிறையா கவுச்செல்லாம் நிறையா இருக்கும். நல்லா தேய்க்கணும். ஆஞ்சு இந்த வரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் செவில் இருக்கிறதுலாம் சூப்பராக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் அம்மா கடையில் காலையில் வேலை முடிச்சுட்டு ஒரு 10:30 மணியை போல் நம்ம குழம்புக்கு ஏதாவது வாங்குறதுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்படியே வந்து வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம். நேர்நகர் மீன் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம் மீன் வாங்கிட்டு போகலான்னு. அதோட மீன் வாங்கியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நேர்நகர் மீன் மார்க்கெட்டில். ஐஸ் இல்லாமல் இருக்கும். அவங்க ஒரு 12 மணி வரைக்கும் தான் அங்கே மீன் இருக்கும், விற்றுட்டு போயிடுவாங்க. நிறைய வகையான மீன் இருந்துச்சு. நான் வந்து கீச்சா மீன் ஒரு 200 வாங்கினேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து வெள்ளைக்கிழங்கா வந்து நிறைய வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கையிலையும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. சரி, அதில் ஒரு 100 வாங்குவோம்னு வேறு ஒருத்தவங்கள்ட்ட போய் வாங்கினோம். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். சரி, 100 வெள்ளைக்கிழங்கா வாங்கி பொரிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், பொரிச்சாலும் நல்லாயிருக்கும் வெள்ளைக்கிழங்கா. நான் பொரிக்கிறதுக்காக வாங்கினேன். அதோட 4 மட்டும் கொடுத்துருந்தாங்களா, எனக்கு இன்னொன்று தாங்கன்னு கேட்டேன். காசு கொடுத்துட்டு கேட்டதுக்கப்புறம் இன்னொரு மீன் கொடுத்தாங்க. அதோட இதை வாங்கிக்கிட்டு அப்புறம் காய்கறி கடைக்கு போனோம். மீன் குழம்புக்கு மாங்காய் வேணும்னு காய்கறி கடைக்கு போகலான்னு சொன்னேன். சரி, அதுவும் கிட்ட தான் இருக்குது காய்கறி கடை. எப்போவுமே நம்ம வாங்குகிற ஒரே கடை காய்கறி கடை தான். எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. மீன் மார்க்கெட்டு, காய்கறி கடை. இந்த காய்கறி கடைக்கு பக்கத்துலேயே சிக்கன் கடையும் இருக்குது. சிக்கன் வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கலாம். நான் மீன் வாங்குறதுனால சரி மாங்காய் வாங்கலான்னு தான் போனேன். சரி, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து எப்போயுமே அது யூஸ் ஆகிறனால அது கொஞ்சம் அதிகமாகும். 1.5 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ தக்காளி 50 ரூபான்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வந்து எடை போட்டு வாங்கிக்கிட்டு இங்கே எல்லா ஜாமானும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில மளிகை ஜாமான் எல்லாமே, வத்த ஜாமான், பால், தயிர் எல்லாமே இருக்கும். வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேர்நகர் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் வந்து பாருங்கள். இது வந்து வெள்ளைக்கிழங்கா. இது எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கிழங்கா வந்து ஒரு 5 மீன் கொடுத்தாங்க. 4 கார் 5 மீன். இது வந்து 100 ரூபா வெள்ளைக்கிழங்கா. இது வந்து கீச்சா மீன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பராக ஐஸ் இல்லாத மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், வளன்னு இருக்குது. இது வந்து 5 மீன். இது வந்து 5 மீன் வந்து 200 ரூபா. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நல்லா வளையாமல் இருக்கிறாங்க. அதான் ஃப்ரெஷ்ஷான மீன். வழுக்குது கையெல்லாம். நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து 200 ரூபா. இது வந்து 100 ரூபா. எங்கள் அம்மாவுக்கும் எங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறதுனால இப்போ 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இல்லாட்டி 200 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்குவோம். 100 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டோம் அன்றைக்கி மீன். அப்புறம் வந்து மீன் குழம்புக்கு மாங்காய், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து பக்கத்துலேயே காய்கறி கடையும் கொஞ்சம் கிட்டக்க தான் இருந்துச்சு. அதோட வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வந்து முள் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த கிச்சனில் வச்சு வெட்ட முடியாது. அதனால நம்ம வந்து கொல்லையில் போய் வெட்டுவோம். வாங்க அப்படியே ரோமனை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீச்சா மீன் வந்து முள் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அதை நம்ம வாஷ் பேஷனை வச்சு வெட்ட முடியல. அதனால இது வந்தாச்சு வெட்டுவோம். நல்லா வளன்னு வேறு இருக்குது. ஆடு
நல்லா தேய்ச்சிக்கணும் இந்த மீனில் நிறையா கவுச்சிலாம் நிறையா இருக்கும். நல்லா தேய்க்கணும். இந்த வரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் செவில் இருக்கிறதுலாம் சூப்பராக வந்துடும். தேய்ச்சதுக்கப்புறம் தான் துண்டு துண்டாக போடணும். துண்டு துண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் தேய்ச்சினாக்கா மீனெல்லாம் அப்படியே சதையெல்லாம் கலந்து வந்துடும். அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். 3 பீஸாக போட்டுக்கணும். இனிமேல் தான் நல்லா கழுவணும். இந்த மீனை 2 போட்டுக்கலாம். இனிமேல் தான் இதில் உள்ள குடல்லாம் எடுக்கணும். சுத்தமாக எடுத்துகிட்டு தான் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிறதுக்கு அப்புறமா சுத்தம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வெட்டி தேய்ச்சி அப்புறமா துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. இப்போ இது உள்ளார இருக்கிறதெல்லாம் சுத்தமாக நம்ம எடுக்கணும். பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சம் செவில் இருந்தாலும் நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டா எல்லாமே வந்துடும். பாருங்கள், இதை மாதிரி சுத்தமாக நல்லா கழுவணும். இந்த இருக்கிறவங்க இப்படி இருக்கிற மீனை இப்படி சுத்தமாக நம்ம கழுவுனா தான் மீனை நம்ம திங்கும்போது கவுச்சி இல்லாமல் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துருவோம். இது மாதிரி எடுத்துருவோம். பார்த்தா கொஞ்சம் செவில் இருந்தாலும் நம்ம கையில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் நல்லா எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு அதுக்கு பிறகு உரைச்சிட்டு தான் அப்புறம் குழம்பு வைக்கணும். மீன் கழுவுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குழம்பு வச்சா தான் குழம்பும் நல்லாயிருக்கும், கவுச்சடிக்காமல். வேணும் தண்ணெல்லாம் மீன் பாருங்கள், இது மாதிரி கழுவி சுத்தமாக போடணும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனையும் சுத்தமாக கழுவியாச்சு. இனிமேல் வீட்டுக்குள்ளே போய் கல் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு உரைச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். உள்ளே போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் வெளியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டோம் கொல்லையில். இப்போ இது என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவிட்டு இதோட குழம்பு வச்சுட்டு மீன் பொரிக்க வேண்டியதான். இனிமேல் இதுக்கப்புறம் லைவில் வரும். இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். குழம்பு வைக்கிறது, மீன் பொரிக்கிறதுலாம் லைவில் எப்பயுமே வரும். லைவுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.